அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் என்ன ஆச்சு? ஆன்டிசிபேட்டரி பெயிலு என்னென்னமோ சொல்கிறாங்களே, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பற்றியும், விஜயராகவன் அவர்களுக்கு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடப்பட்டுச்சு, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும், பேமெண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க, அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுமா, ஃப்ரீஸ் ஆகிடுச்சா, இதை பற்றியும், முக்கியமாக இந்த கம்பெனியை பற்றி என்ன கோர்ட்டில் பேசப்பட்டுச்சு, என்ன சொல்லப்பட்டுச்சு, என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, இதை பற்றியும், முக்கியமாக இந்த கம்பெனி பற்றி என்ன கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னால் கோர்ட்டில் சொல்கிறதை வைத்து தான் உங்களுடைய பேமெண்ட்லாம் வரணும். உங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது கோர்ட்டில் சொல்கிறத வச்சு மட்டும்தான் நடக்குமே தவிர வெளியே மற்றவங்க சொல்கிறத வச்சு நடக்க போகிறது கிடையாது. ஸோ கோர்ட்டில் என்ன பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இப்போது இந்த மைவி3 ஆட்ஸின் மீது EOW எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட், சென்னை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க மக்களே. அதாவது 4th ஜூன் தான் இதுக்கான விசாரணை ஆரம்பமாக இருக்கின்றது அஃபீஷியலாக அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போது இதை தொடர்ந்து இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டரான உங்களுக்கு சக்தி ஆனந்தன் அவர்கள் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணுறார். நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, சார் ஏபினா என்ன, ஏபினான்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒரு இடத்துக்கு விசாரணை போகிறப்போ, விசாரணைக்கு அழைக்கிறாங்க ஒரு வழக்கில் அப்படின்னா, அந்த விசாரணை போகிறப்போ அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் வாங்கிக்கக்கூடிய பிணை, அதாவது முன்பிணை அப்படின்பாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறது தான் இந்த ஏபி அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ வாங்கிக்கிட்டு விசாரணைக்கு போனார் அப்படின்னா விசாரணையில் அரெஸ்ட் பண்ண முடியாது போலீஸால் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அடுத்த உடனே நம்ம ஆளுங்க யாராவது கேட்பாங்க, அப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்களா சார்னு கேட்பாங்க. அது ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்துடைய ப்ராசஸ். அதாவது ஒரு விஷயத்தை விசாரிக்க போகிறது, அதாவது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க, அந்த எஃப்ஐஆர் படி விசாரிக்க அழைக்கிறாங்க அப்படின்னால் அந்த அழைப்பானையை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஏபி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை தான் செய்கிறார்கள் இங்கே இந்த கம்பெனியோட ஓனர் மற்றும் டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து. இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், ஏன் எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்கன்ற கேள்விக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு விசாரணை தொடங்கி இருக்கின்றது. அதான் சென்னையில் சேர்ந்த இந்த EOW பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எல்லா டைரக்டர்ஸும் விசாரிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டைரக்டர்ஸும் இது தனித்தனியாக ஏபி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அதன் அடிப்படையில் ஜூன் 4 அன்னைக்கு இந்த ஒரு EOWக்கு சென்னை EOWக்கு இது விசாரணை அதிகாரி ஒருத்தவங்க ரெக்ரூட் பண்ணி போடுறாங்க. இமீடியட்டாக ஒரு வித்தின் ஃபியூ டேஸில் சக்தி ஆனந்த் ஏபி அப்ளை பண்ணுறார். அந்த ஏபி அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது. அந்த ஏபி டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறது. ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று சொல்லி முன்னாடி மக்களே, இப்பொழுது நேற்று திரு விஜயராகவன் ஏபி அப்ளை பண்ணியிருக்கார் ஆன்டிசிபேட்டரி பெயில். விஜயராகவன் அப்ளை பண்ணப்போ என்ன பேசப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, EOW கிட்டேருந்து ஒரு கவுண்டர் கேட்டிருக்காங்க. கவுண்டர்னா இவங்க ஏபி அப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு கோர்ட் கேள்வி கேட்கும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை. கோர்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பக்கம் விசாரித்து தான் ஒரு முடிவு சொல்லுவாங்க, ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ கோர்ட்டு இதை கேள்வி கேட்டிருக்காங்க EOW கிட்ட. ஸோ கோர்ட்டு வர 15/7/2024 அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கவுண்டர் கொடுக்கணும். அதான் கவுண்டர்னு நம்ம சொல்லுவோம் இது இங்கிலீஷில் மக்களே. இதுதான் இந்த ஒரு ஏபியோடைய நிலவரம். விஜயராகவன் அவர்களுக்கு 15th அன்னைக்கு திருப்பி இந்த கேஸ் அட்ஜர்ன் பண்ணப்பட்டிருக்கு. அட்ஜர்ன்னா உங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். சரி, இப்போது சக்தி ஆனந்தனுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் மக்களே. நேற்றே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது இந்த கேஸ் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை முன் வச்சுருக்காக நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ நான் ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆனதுக்கான ஆர்டரை நான் சைடில் போடுற மக்களே. இங்கிலீஷில் இருக்கும், நான் ஒரு வரி விடாமல் படித்து நான் தமிழ் அர்த்தத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமை காத்து இதை கேட்டுக்கோங்க. ஏன் கேட்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு உங்களுடைய கம்பெனியை சார்ந்த ஒரு லீகல் விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்காமல் இருக்கும் பட்சத்தில் உங்களை பல பேர் குழப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், இந்த லீகல் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தது என்னன்றதை நீங்கள் யோசிக்கவே முடியும் மக்களே. ஃபஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு படித்து காட்டுறேன், தமிழ் அர்த்தமும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. CRLOP நம்பர் 1376/2024 TV தமிழ்ச்செல்வி J அவங்க தான் நீதிபதியோடைய பெயர். The petitioner who apprehends arrest for the alleged offence under Section 3
read with 4 of the price chits and money circulation schemes bracketla banning act 1978 and sections 3 and 6 read with 21 of 2 of the BUDS Act 2019 crime number 9 of 2024 on the file of the respondent police seeks anticipatory bail. அவங்க அந்த என்னென்ன செக்ஷன்ஸில் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இதற்கு ஏபி கேட்குறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது the case of the prosecution is that இது என்ன வழக்கு அப்படின்னால் 1. Mr. Muthu, Sub-Inspector of Police, lodged a complaint before the respondent stating that false advertisement telecast by MyV3 Ads MD Forum channel through MyV3 Ads app in YouTube channel. The said app advertised that if the customer watch the advertisement, they can earn a sum of 5 to 1,800 per day, and they were further advertised that the different amount can be earned based on the different memberships. Further, in addition to that, if the existing member introduces the other new member, they can earn promotional income and special reward for the payment. They will provide Ayurvedic capsules to the customers. Hence the complaint. என்ன வழக்கு இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MyV3 MD Forum அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் MyV3 Ads அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் வந்து விளம்பரம் பார்த்தால் 5 ரூபாயிலிருந்து 1,800 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், நீங்கள் ஃபர்தராக நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆள் சேர்த்துக்கிட்டிங்கனால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது 5 ரூபாயிலேருந்து 1,800 அப்படிங்கிற வித்தியாசம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஃபரெண்ட் மெம்பர்ஷிப்பில் வருது அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க போடக்கூடிய பணத்துக்கு ஆயுர்வேதிக் கேப்சூலும் கொடுத்துட்ருக்குறாங்கன்றது தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே. இப்போது அடுத்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் நம்பர் 3. The learned counsel appearing for the petitioner submitted that the petitioner has not committed any offence as alleged by the prosecution and he has been falsely implicated in this case. இப்போது உங்கள் சக்தியானந்தன் அவர்களுக்காக அப்பீர் ஆகக்கூடிய வக்கீல் சொல்கிறாரு, இவர் எந்த தப்பும் பண்ணல என்னுடைய கட்சிக்காரரு, இவரை இந்த வழக்கில் தப்பாக போட்டிருக்காங்கன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. He further submits that the petitioner is having valid license to sell the drugs and in fact he is having authorized license to manufacture for sale Ayurvedic, Siddha or Unani drugs which is issued by the government of Puducherry. According to that, he gave advertisement in the YouTube channel. Hence, he prays for grant of anticipatory bail. இதில் போடப்பட்ட விஷயம் முக தப்பு. ஏனென்றால் இவர் லைசன்ஸ் வச்சுருக்காரு. என்ன லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஃபார் சேல் ஆயுர்வேதிக், சித்தா ஆர் யுனானி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது புதுச்சேரி கவர்மெண்ட் கிட்ட வாங்கி வச்சுருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து அதை வந்து வாங்கி வித்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இதில் எந்த விதமான ஒரு தப்பும் இல்லை, ஸோ பெயில் தாங்கன்றதை கேட்டிருக்காங்க சக்தியானந்த் தரப்புலேருந்து. அடுத்தது, the learned government advocate criminal side submitted that on the complaint of திரு முத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அதாவது முத்து எஸ்ஐ அவர்கள் பதிவு பண்ண ஒரு கம்ப்ளைண்ட். இன்னும் பாருங்கள் மக்களே, இது எங்கே இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ற பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதி வந்து சிசிபியில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் யூஓடபிள்யூ கோயம்புத்தூருக்கு மாறி அதே கம்ப்ளைண்ட் இப்போ யூஓடபிள்யூ சென்னைக்கு வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இங்கே ரெண்டு சுற்றி அசோக் ஸ்ரீநிதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு தான் அவர்கள் போட்டதாக அந்த கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறாங்க. ஏன் எழுதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ அப்படிங்கிற எக்கனாமிக் அஃபேர்ஸ் விங்கை பொறுத்தளவுக்கு பணம் ஏமாற்றிட்டாங்க, அதாவது வார்த்தையில் முக்கியம் பாருங்கள் மக்களே, பணம் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கம்பெனி யார் தரணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் பணம் ஏமாந்தவர்கள் லம்பாக கொடுக்கணும். இதை ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இல்லை இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து யாரோ ஒரு தனிநபர் கொடுத்து வருது அப்படின்னால் அதனை சப் இன்ஸ்பெக்டரே அந்த கம்ப்ளைண்ட்டாக வந்து எடுத்துக்கிறார். அவர் வெரிஃபை பண்ண எடுத்துக்கிறார். வெயிட் பண்ணணும். வெரிஃபை பண்ணுறது என்ன சொல்கிற போகிற என்ன போயிருக்காருன்னு பாருங்கள். The learned government advocate criminal side submitted that on the complaint of Thiru Muthu, Sub-Inspector of Police, Cyber Crime Police Station, Coimbatore City, CCBல திரு முத்து எழுதின கம்ப்ளைண்ட் என்னன்றதை எழுதுறாங்க. Against the company MyV3 Ads and its directors before the CCB Coimbatore City. As such, a case was registered in CCB crime number 3 of 2024. ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்ட 2024 வருஷத்தில் on 19/1/2024. The learned counsel further submitted that as per the proceedings of the DGP HOPF Chennai, Tamil Nadu in the RC number blah 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 crime number 3 of 1/2024 dated 9/2024, the case was transferred to EOW headquarters Chennai
Further, as per the order of ADGP Economic Offences Wing, Chennai in RC number blah blah blah, dated on 27/5, the respondent herein with lookup investigation and assigned Economic Offences Wing headquarters Chennai, crime number of 9/2024, for the above said case for the offences under the section பூரா போட்டிருக்காங்க மக்களே. அதாவது இந்த வழக்கு அப்படிங்கிறது திரு முத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிசிபி கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கில் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஹெச்ஓபிஎஃப்க்கு போகுது. ஹெச்ஓபிஎஃப்னா சங்கர் ஜிவா கிட்ட போகுது. அவர் இங்கே கூட இஓடபிள்யூ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அவர் ஒரு என்கொயரி ஆஃபீஸ் அப்பாயிண்ட் பண்ணி இப்போ ஒரு புது வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. என்னைக்கு 27/5/2024. ஸோ ரொம்ப ஷார்ட் டைம் தான் வழக்கு வந்திருக்கு. அதுக்குள்ளே ஏபி கேட்குறாங்க உங்களுக்கு இவங்க தரப்புலேருந்து. சரிங்களா? அடுத்த வார்த்தை, the learned government advocate further submitted that the investigation by the respondent herein with reveals that the complainant was monitoring the cyber related offences in the internet. யார் இதை பண்ணுறாங்க? சைபர் கிரைம் பண்ணுறாங்க. சைபர் கிரைம் கொடுத்த கம்ப்ளைண்ட் இதுதான். இந்த கம்ப்ளைண்ட்டை இங்கே எழுதியிருக்கிறாங்க. நான் படிக்கிறேன் பாருங்கள். He came to know about the Google Play Store application called MyV3 Ads with attractive offers and lucrative and illogical profit. At the same time, the managing directors and the director of the alleged company had supplied Ayurvedic products, around 83 items, which are not certified products. The app also seems to be enticing the general public to invest money and to become members in various categories. The advertisement posted in the MyV3 Ads also seems to allure the investors with extraordinary good returns. The app doesn't provide any proper explanation about the schemes and the source of income from which they would provide with the returns to the investors. In this connection, the case in Cybercrime City, Coimbatore City, CCB crime number of 3/2024 was registered on 19/1/2024, Chennai, crime number 9/2024 under section blah 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 blah. அதாவது என்ன இந்த கம்பெனி எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் பற்றின தெளிவான விளக்கம் அதில் இல்லை. ஆனால் இந்த ஆப்பை பயன்படுத்தி 83 ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம்ஸை பற்றின தெளிவான விளக்கம் அந்த ஆப்பில் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற தெளிவுபடுத்தி இது சிசிபியில் கொண்டு வந்துட்டு இதை இஓடபிள்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த ஆப்பில் போடப்பட்டிருக்கிற விஷயம். திரும்ப என்ன சொல்கிறாரு பாருங்கள். The learned GV advocate further submitted that initially the company in the name of V3 Online TV was registered in ROC by the directors Vijayaraghavan and Muthulakshmi. இது எல்லாமே சிசிபி கொடுத்த விஷயம். என்ன சொல்கிறாருனால், ஆரம்பத்தில் V3 Online TV அப்படின்ற ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. யார் பேருனால் விஜயராகவன் அண்ட் முத்துலட்சுமி பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. திஸ் டிவி ப்ராட்காஸ்ட் இட்ஸ் வீடியோ எவ்ரிடே மார்னிங். இந்த டிவி தான் அதனுடைய வீடியோ வந்து டெய்லி மார்னிங் 5 மணிக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும், ஈவினிங் 9 மணிக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணணும். And they introduced the following schemes. இது எல்லாமே V3 ஆன்லைன் டிவியில் போடப்பட்ட ஸ்கீம்ஸு. பேசிக் பிளானு, சில்வர் மெம்பர்ஷிப்பு, கோல்டு மெம்பர்ஷிப்லாம் போடப்பட்டிருக்கு. The learned council further submitted that the other directors also stated several branches in Tamil Nadu and investigation is at the initial stage. தெளிவாக பாருங்கள் மக்களே, இது எல்லாமே திரு முத்து அவர்கள் சிசிபி கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்படி இருக்குது. இது அவர் சொல்கிறாரு, the learned counsel யார், கிரிமினல் அட்வொகேட்டு ஃப்ரம் தி பிபி யாருனால் இஓடபிள்யூ கிட்டேருந்து further submitted that other directors also started different branches in Tamil Nadu. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அடுத்த வேறு மாநிலங்களையும் வெவ்வேறு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு MyV3 Ads அப்படிங்கிற நிறுவனம். அது டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் அட் தி இனிஷியல் ஸ்டேஜ். இன்னும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றது. இன்னும் விசாரணை நாங்கள் தொடங்கி பெருசாக அதை வந்து கொண்டு போகலை. அண்ட் ஃபர்தர் ரெஸ்பாண்டன்ட் ரிசீவிங் செவரல் கம்ப்ளைண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு த கேஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட்டில் வந்து ரிட் பெட்டிஷன் போட்ட அந்த ஸ்வர்ணம் மற்றும் பேபி அப்படின்னு 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹென்ஸ் ஹி ஸ்ட்ராங்லி அப்போஸ் டு கிராண்ட் அன்டிசிபேட்டரி பெயில் டு த பெட்டிஷனர். அதாவது மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மக்களே, இந்த வழக்கு அப்படிங்கிறது திரு முத்து அவர்கள் சிசிபியில் போடப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோதான். தெளிவாக இஓடபிள்யூ சொல்லிட்டாங்க, இந்த வழக்கில் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பேசிக் ஸ்டேஜில் இருக்குது. நாங்கள் இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கவே இல்லை, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறாங்க. ஸோ நாங்கள் விசாரிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. So, considering the submissions made by the learned government advocate, criminal side, and also on seeing the facts of the case, many depositors were cheated
விச் நீட்ஸ் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன். யார் அங்கே டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணம் மற்றும் பேபி. ஏன்னால் அவங்க கம்ப்ளைண்ட் மட்டும்தான் ரீசெண்டாக சென்னையில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கொடுக்கப்பட்டு ரிட் போடப்பட்டு ஐயோட மாற்றி விட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து இங்கே சுட்டி காட்டுறாங்க. ஹென்ஸ் ஐ எம் நாட் இன்க்ளைன் டு கிராண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் டு த பெட்டிஷனர். அக்கார்டிங்லி த கிரிமினல் பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். அவ்வளோதான். இதான் போடப்பட்ட தெளிவான விளக்கம் மக்களே. இந்த ஆர்டர் 28/6 வந்துச்சு. என்னன்னால் இது எல்லாமே திரு முத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃப்ரம் தி சிசிபி கோயம்புத்தூர் பிரான்ச்லேருந்து போடப்பட்ட அந்த ஒரு எஃப்ஐஆர், அந்த பெட்டிஷன், அந்த எஃப்ஐஆர் அப்படியே விஓடபிள்யூ சென்னைக்கு மாற்றிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணுறாங்க. V3 ஆன்லைன் டிவி இப்படிலாம் பண்ணப்பட்டுச்சு, முன்னாடி இப்படி இருந்துச்சு. விஜயராகவன் அங்கே அந்த இடத்துல வந்து ஓனராக இருந்திருக்காரு. இப்படிலாம் ஒரு ஆடு வந்தால் காமிச்சிருக்காங்க. த இன்வெஸ்டிகேஷன் இஸ் அந்த பேசிக் ஸ்டேஜ். இதில் எங்கேயுமே உங்களுக்கு பேங்க்கை பற்றி மென்ஷன் பண்ணல, அக்கௌண்ட் ஃப்ரீஸ்னு மென்ஷன் பண்ணல, எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போது இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது பேசிக் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் பெயில் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய ஆதாரம் நீங்கள் பார்க்க முடியாத மக்களே. இது கோர்ட்டில் கொடுத்த பெயில் ஆர்டர். இப்போ நம்ம சொல்லலாம் மக்களே, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இப்போ எதற்காக விஜயராகவன் அவர்களுக்கு வந்து இது மாறி இருக்குன்னு பார்த்து இப்போ வந்து அஜெண்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் தே வில் சே தி சேம் ஸ்டோரி. ஏன் 12 days டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இல்லை 12 days போதுமானதாக இருக்கும் ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷனை ஒரு கம்பெனி மீது நடத்துவதற்கு இஓடபிள்யூக்கு. ஸோ அந்த ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி முடித்தால் விஜயராகவன் அவர்களுக்கு 15th அன்னைக்கு இஓடபிள்யூ கவுண்டர் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம். மேபி இட் கேன் ஹேப்பன். அப்படி சப்போஸ் அந்த இடத்துல ஆன்டிசிபேட்டரி கொடுக்குறப்போ மறுபடியும் அதே வார்த்தையை அவங்க சொன்னாங்கனால் நிச்சயமாக கோர்ட் கேள்வி கேட்பார்கள். 12 days ஆச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பேசிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது உங்கள் ஸ்டோர்களுக்கு வரலாம். ஃபஸ்ட் இஓடபிள்யூ வருவாங்க, ஸ்டோரில் விசாரிப்பாங்க, அங்கே ஃபஸ்ட்டு கேட்பாங்க, எப்படி நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து இந்த இயக்குநர்களை பண்ணுவதை விட இதில் இருக்கக்கூடிய ஸ்டோர் மெம்பர்ஸை வந்து விசாரிப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு தான் இதோடைய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். விசாரித்து பார்க்கட்டும், அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க மக்களே ஒரு விஷயம் பாருங்கள், இதில் எங்கேயுமே இந்த கம்பெனி சீட் பண்ணுறச்சு, ஏமாத்திருச்சு, ஓடிடுச்சு, அவ்வளோதான், இந்த கம்பெனி ஃபேக் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. எங்கேயுமே அக்கௌண்ட் பற்றி மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. அவங்க இந்த கம்பெனியோடைய ஸ்கீம்ஸை அனலைஸ் பண்ண போகிறாங்க. ஸ்கீம்ஸை அனலைஸ் பண்ணட்டும், வெயிட் பண்ணணும். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் மக்களே, இங்கே யூடியூப்பில் பேசக்கூடிய எந்த ஃப்ராடுகளுமே இஓடபிள்யூ டைரக்டர் கிடையாது, இஓடபிள்யூடைய சீஃப் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்பேத்கரின் கசின் பிரதராக இருக்கக்கூடிய அசோகி ஸ்ரீநிதி இந்த கம்பெனி எப்படி கொடுத்தாங்க கேட்டு சொல்லிப்பார். பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மக்களே? என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கோயம்புத்தூரில் வந்து இங்கே போயிட்டு இருந்தானா, அப்படி போயிட்டு இருந்தப்போ பெண்கள்லாம் 100 நாள் வேலை பார்த்துட்டோம் பண்ணாமல் இங்கே உட்காந்து ஃபோன் விட்டு உட்காந்துருந்தாங்களாம். என்ன நோண்டிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்குறப்போ மைவித் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்த உடனே சிட்டி ரோவோ மாதிரி அப்படியே பார்த்தாலே ஸ்கேன் பண்ணானா, ஸ்கேன் பண்ணி மைண்டில் ஓடிச்சான். உடனே 200,000 crore ஸ்கேம்னு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சான். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா. இப்படி தான் அந்த பைபிளில் பேசியிருக்கும். இது சாத்தியமாக இருக்க முடியுமா? ஒரு கம்பெனி தப்பு பண்ணா சரியாக பண்ணா அப்படிங்கிற விஷயத்தை விசாரிப்பதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதுக்கு சில 10 பேரை விசாரிக்கணும். இதுவரையில் இந்த அசோக் ஸ்ரீநிதி கிட்ட போயிட்டு, இந்த சில ஃப்ராடுகள்கிட்ட போயிட்டு எந்த ஒரு மைவீத்தில் வந்து இந்த மெம்பர்ஸாக இருக்கிற நபர்கள் போயிட்டு ஒரு 100 பேர் போயிட்டு ஏமாத்தாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. யாருமே அப்படி சொல்லவே இல்லை. வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸ், வித்தவுட் எனி திங், கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு கொல்லப்புறத்தில் உட்காந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து வேலை பார்க்காம பெண்கள் ஏதோ ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆமாம் இது மைவி3 ஃபேக்கு, எப்படி வந்து விளம்பரம் பார்த்தா காசு கொடுக்குறாங்க, அப்போ இது ஃபேக்குன்னு சொல்லி இவனே சிட்டி ரோ மாதிரி மைண்டில் வந்து கால்குலேட் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியக்கூடிய வாதமாக இருக்க முடியும்? இவங்க யாருமே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, நாளைக்கு இந்த மைவி3 ஸ்கீம்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணிட்டோம், இஓடபிள்யூ அனலைஸ் பண்ணிட்டோம். அப்படி ஸ்கீம்ஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால் அவங்க டேரக்டரை கூப்பிட்டு பேச போகிறாங்க. கூப்பிட்டு விசாரிக்கட்டும், எம்டி சொல்லட்டும், இந்த ஸ்கீமே அப்படி இருக்குன்னு சொல்லட்டும், எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்கட்டும், அதை அவங்க பதில் சொல்லட்டும்.
மக்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மைவி3யில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் எப்படி பணம் போடுறாங்க, எப்படி பணம் வருது, எப்படி பணத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டரை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னால் அவருக்குத்தான் இந்த கம்பெனியோடைய ஸ்கீம்ஸ் தெரியும், எடுத்து என்ன டெவலப்மெண்ட் இருக்க போன்றது தெரியும், அவர் தான் சொல்ல முடியும். ஸோ இஓடபிள்யூவும் இதனை பேசிக் விசாரணை முடித்துவிட்டு எப்படின்றத எம்டிகிட்ட விசாரிப்பாங்க. எம்டிகிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்பு அவர் ஏபி கிடச்சிட்டா நல்ல விஷயம், ஏபி கிடைக்கட்டும், போய் அவர் விசாரணை அட்டன் பண்ணிட்டு வர போகிறாரு, அவர் பார்க்க வந்த விஷயத்தை பார்க்க போகிறாரு. ஏன்னால் ஆல்ரெடி கோயம்புத்தூர் இஓடபிள்யூவும் இந்த விஷயத்தை விசாரித்தார்கள், நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை ஒரு டைம் வந்து சைதானந்த பேசியிருப்பாப்பில் ஒரு வீடியோவில் கூட. ஸோ அதுவும் நடந்திருக்கின்றன. அடுத்து நடக்கட்டும், சேனல் நடக்கட்டும், நடந்து முடியட்டும். மக்களே ஒரு விஷயம், இதில் தப்பு இருக்குது ரைட்டாக இருக்குது அப்படின்னால் அது சொல்ல வேண்டிய ஒரே நபர்கள் அப்படிங்கிறது 2 பேர் சொல்லலாம். ஒன்று சத்யானந்தன் சொல்ல முடியும், இல்லை இஓடபிள்யூட ஹெட்டு சொல்ல முடியும், அவ்வளோதான். மற்றவங்க யாரும் இதை பேச முடியாது. சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். சப்போஸ் ஜிஎஸ்டி அவர் கட்டலன்னு தெரிஞ்சதுனால் அந்த ஜிஎஸ்டிக்கான ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி கட்ட பெனால்ட்டி கேட்க போகிறாங்க, பெனால்ட்டி கட்ட போகிறாரு அவங்க சத்யானந்தன். இதெல்லாம் எப்படி ஆப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க, எப்படி கம்பெனி க்ளோஸ் பண்ணுவாங்க? வரி கட்டலையா, வரி கட்ட சொல்லி பெனால்ட்டி போட போகிறாங்க, அதை கட்ட போகிறாரு, எப்படி கம்பெனி க்ளோஸ் பண்ணுவாங்க? ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மக்களே, அது இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ப்ராசஸ். அதுலேயும் இந்த விஷயத்தை பாருங்கள், கடந்த 9 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா கம்ப்ளைண்ட்டும் சத்யானந்த அப்பியர் ஆகிட்டுருக்காரு, விசாரணை பண்ணுறாங்க, விசாரணை அட்டன் பண்ணிருக்காரு. எந்த விசாரணையும் அவர் ஸ்கிப் பண்ணல, எதையுமே ஸ்கிப் பண்ணல. கடந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் எல்லாருக்கும் பேமெண்ட் வந்திருக்கு. பிப்ரவரி மாதம் விட மார்ச் மாதம் போட்டிருக்காங்க. இப்போ மார்ச் மாதம் பேமெண்ட் ஏப்ரல் மாதம் போடணும். ஏப்ரல் மாதம் கரெக்டாக வந்து இது அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பேமெண்ட் வரவில்லை. ஜூன் 4 பேமெண்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வர வேண்டியது வந்தது. அப்பொழுது கரெக்டாக இஓடபிள்யூ கேஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. அப்போ இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடுவில் கேஒய்சி அப்டேட் பண்ணாங்க. ஏன் கேஒய்சி பண்ணாங்கன்ற தெளிவான விஷயம் இது உங்களுக்கு விளக்கியிருக்க அந்த விஷயத்தையும். ஸோ கேஒய்சி பிரச்சனை ஒரு பக்கம், இந்த வழக்கு பிரச்சனை, இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய சக்தியானந்தன் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் பேமெண்ட் பற்றி அவர் பேச முடியும், சொல்ல முடியும். அதுவரையில் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எங்கே ஆர்டரில் இருக்குது, எந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க சொல்லுங்கள்? அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணவே இல்லையே. கம்பெனி மூட்டாங்க, எங்கே ஆர்டரில் இருக்குது, எங்கே சொல்லியிருக்காங்க ஆர்டரில்? மக்களே, உங்களுக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் மட்டும்தான் பிரதானம். தட் இஸ் தி டெஸ்டினி எண்டு. மற்றபடி அந்த ஆர்டரில் மென்ஷன் பண்ணாத விஷயத்தை பற்றி நடக்கவே நடக்காது நிகழ்காலத்தில். இந்த கம்பெனியை பற்றி எங்கேயுமே தப்பாகவும் மென்ஷன் பண்ணல ஆர்டரில். இந்த கம்பெனியை பற்றி எங்கேயுமே இழுத்து மூட்டாங்க மென்ஷன் பண்ணல ஆர்டரில். அக்கௌண்ட்டுன்னு ஒரு வார்த்தையே இல்லை அந்த ஆர்டரில். எப்படி கண்ட ஃப்ராடுகள் சொல்கிறத நீங்கள் நம்ப முடியும்? அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா, சீஃபா, என்ன கருமாந்திரம்? ஒரு கருமாந்திரமும் கிடையாது. முதல்ல இதை இங்கே பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கோர்ட் அப்டேட் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு. இப்போது இந்த கம்பெனியை பற்றின என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இல்லை, இதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 2 விஷயம் சொல்கிறேன் மக்களே. கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இந்த கம்பெனி எதிர்த்து கிடையாது. இதனை ஓப்பன் கோர்ட்டில் கேட்டார்கள். 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. யாருன்னா அந்த லேடிஸ் ஸ்வர்ணமும் பேபியும். அந்த கம்ப்ளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா பொருள் வரலன்றது தான் கம்ப்ளைண்ட். அடுத்தது எப்போலேருந்து பணம் வரலன்றது அடுத்து விசாரிப்பாங்க. சார், பிப்ரவரி மாதம் பேமெண்ட்டு மார்ச் மாதம் போட்டாங்க, மார்ச் மாதம் பேமெண்ட்லேருந்து வரவே இல்லை அப்படின்னா அவன் வந்திருக்காது, ஏன்னா கேஒய்சி அப்டேட் போட்டிருந்தாங்க. ஸோ கேஒய்சி அப்டேட்டுக்கப்போ வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ திஸ் கம்ப்ளைண்ட் மே நாட் பி எ பிரைமா ஃபேசி ஃபார் தி ஐஓ. பிரைமா ஃபேசினா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, முகாந்திரம் சொல்லலாம், நல்ல வார்த்தை முகாந்திரம். ஸோ பிரைமா ஃபேசி முகாந்திரம் இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன கம்ப்ளைண்ட் அர்த்தம்னா மக்களே, உங்களுக்கு ஏப்ரல் மாதம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்காவது பேமெண்ட் வராமல் இருந்திருக்கா, இதனை தான் பார்ப்பார்கள். ஏனால் ஏப்ரல் மாதமே ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கனால் அடுத்த பேமெண்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க கம்பெனிலேருந்து. அப்போது ஏப்ரல் மாதம் முன்னாடி வரைக்கும் யாராவது பேமெண்ட் வராமல் ஏமாற்றப்பட்டிருக்காங்களா, யாராவது பேமெண்ட் வராமல் இருந்திருக்காங்களா? இதில் என்கொயரி பண்ணிட்டோம், விசாரிக்கிட்டோம். நமக்கு தெரிந்து விசாரித்து யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவரோட போய் விசாரிக்கிட்டோம், புரிஞ்சுப்பாங்க. ஸ்கீம்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணிட்டோம்,
அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஸ்கீம்ஸ் தப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களா, அவங்க சொல்லட்டும் அந்த விஷயத்தை. ஸ்கீம்ஸ் தப்பு இருக்கா, அவங்க சொல்லட்டும். ஆயுர்வேதிக் பொருட்களில் வந்து லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, லைசன்ஸ் இருக்குன்றது இவங்க சொல்கிறாங்க, லைசன்ஸை காமிச்சிட்டு போகிறாங்க, அது முடிஞ்சு போகுது கேஸ். இந்த கேஸ் வெயிட் பண்ணணும் மக்களே. எல்லாத்துக்குமே என்கொயரி ஹாவ் டு கோ ஆன். தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் முடிவடையலை, முடிஞ்சு டிக்ளேர் பண்ணல. டிக்ளேர் பண்ணால் அவங்களே ப்ரெஸ் மீட் தருவார்கள், இல்லைனா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடக்கட்டும், விசாரணை போகட்டும். விசாரணை போகிறதுக்கு முன்பே விசாரணை முடிஞ்சு போக போகுது, கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க, கம்பெனி இழுத்து மூட போகிறாங்க அப்படின்னு பல பேர் பேசுவதை நம்புவதற்கு முட்டாள்கள் இல்லை மக்கள் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடக்கட்டும், விஷயம் நடக்கட்டும் முதல்ல. ஸோ இதுதான் இதுக்கான நிலவர மக்களே. ஸோ பணம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உனக்கு. EOW என்கொயரி அப்படிங்கிறது ஈஸியாக முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேரக்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஏபி வாங்கிட்டு வெளியே வந்துட்டால் நம்ம பழப்ப பார்த்துட்டு இருக்கலாம். விசாரணை கூப்பிட்டாங்களா அட்டன் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அதற்காகத்தான் சக்தியானந்தா இருக்கட்டும், டேரக்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏபி அப்ளை பண்ணுறாங்க மும்முரமாக. ஸோ ஏபி அப்ளை பண்ணி ஏபி கிடச்சிருச்சுன்னா விசாரணைக்கு இவங்க ஒத்துழைக்காமல் இருந்ததே கிடையாது. நம்ம முன்கூட்டியே பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் அவங்க போய் தான் வந்துட்டு இருக்காங்க விசாரணைக்கெலாம். ஸோ ஏபி அப்ளை பண்ணிட்டால் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. அடுத்தவங்க பேமெண்ட் பற்றி பேசுவாங்க, வெளியே வந்தவர் பேசுவார், வீடியோவில் பேசுவார், நடந்துட்டு இருக்க போது தென் இட் ஹேவ் டு கோ இன் அ நார்மல் ப்ராசஸ். விசாரணை கூடுவாங்க, போய்ட்டு போகிறாரு, அவ்வளோதான். இப்போ பிரச்சனை ஏபிக்கு தடையாக இருக்குது. விசாரணை ஆரம்ப கட்டத்திற்கெல்லாம் ஏபி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது 10 days டைம் எடுத்துக்கிறாங்க விஜயராகவனுடைய ஏபிக்கு. விசாரிப்பாங்க அந்த 10 நாளுக்குள்ளே. விசாரிக்கட்டும். விசாரித்து யாராவது ஏபி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தவங்க ஏபி அப்ளை பண்ண போகிறாங்க, ஏபியில் வெளியே வர போகிறாங்க, வேலை நடக்கப் போகின்றது. ஸோ எப்படி பார்த்தாலும் மக்களே, ஏபி கிடைத்து இவங்க யாராவது ஒருத்தவங்க வெளியே வந்து அவர்கள் பேசுவார்கள், பேமெண்ட் பற்றி சொல்லுவாங்க, சொல்லி நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. வெயிட் பண்ணும். ஏபி கிடைக்கிறதுக்குள்ளே பல ஃப்ராடுகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இன்னும் கம்ப்ளைண்ட் வாங்கன்னு கூப்பிட்டாலுமே அந்த கம்ப்ளைண்ட்டை EOW எடுத்துக்க மாட்டாங்க பிரைமா ஃபேசியா. ஏனென்றால் மார்ச் மாதம் முன்னாடி வரைக்கும் பேமெண்ட் வந்ததா, இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். வந்ததுங்க ஐயா, அப்போ போங்க ஐயான்றவாங்க. ஏன்னால் மார்ச் மாதத்துக்கு ஏப்ரல் மாதம், நான் சொல்கிறது மார்ச் மாதம் காசு ஏப்ரல் மாதம் போடுவாங்க இல்லைங்களா, இப்போ மார்ச் மாதம் பேமெண்ட்டு மட்டும்தான் அங்கேருந்து பெண்டிங் இருக்கா, பெண்டிங் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், விசாரணை போயிட்டுருக்கு, வருன்றுவாங்க. மார்ச் மாதத்தோடைய பேமெண்ட் ஏப்ரல் மாதம் வரல, வரல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கா, வந்திருக்கு, அப்போ நோ பிரைமா ஃபேசி. இதுதான் மேஜராக பார்ப்பாங்க. கம்ப்ளைனண்ட் அப்படிங்கிறவங்க அப்படித்தான் எதிர்பார்ப்பார்கள். இப்போது ஸ்கீம்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணுவோம். அதான் மக்களே, இது நிலவரம். இதுதான். யாராவது ஒருத்தவங்க உங்கள் எம்டிஓ இல்லை டேரக்டர்ஸோ ஏபியில் வெளியே வந்தாங்கனால் பேமெண்ட் பற்றி விலாவரியாக சொல்லுவாங்க. அதுவரையில் பேமெண்ட்டை பற்றி யார் என்ன சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னால் அவங்க யாராவது வெளியே வந்தால் பேமெண்ட் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா அவங்க தான் பேமெண்ட்டை போடக்கூடிய ஆட்கள், அவங்க தான் பேசணும். ஸோ ஏபி கிடைச்சாதான் அவங்க வெளியே வந்து பேசுவாங்க, அவரே வந்து வெளியே வந்து பேச மாட்டாங்க. ஆனால் நடுவிலே கூட பார்த்தீங்கன்னா சக்தியானந்தன் வந்து ஒரு வாட்டி வாய்ஸ் போட்டிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ரிலையபிளாக இருக்கக்கூடிய நபர் ஏமாற்றிட்டு போயிடுவாரா? எனக்கு அப்படி தெரிலப்பா. நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னால் அவர் வந்து ஏபி அப்ளை பண்ணுறாரு, நடுவில் வந்து மக்கள் கொந்தளிக்கிறாங்க, அப்போயே ஒரு வாய்ஸ் ஒன்று போடுறார். இப்போது அப்படிப்பட்ட நபர் ஏபி அப்ளை பண்ணிட்டுருக்காரு, ஏபி தான் அப்ளை பண்ணுறாரு, கம்பெனியை விட்டு ஓடல இது வரைக்கும் அவர். ஸோ கம்பெனியை விட்டு ஓடுருவாங்க, இழுத்து மூடுருவாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து விதண்டாவாதமான பேச்சு தான். எதுவாக இருந்தாலும் விசாரணை அதிகாரி சொல்லட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த கம்பெனி எம்டி சொல்லட்டும், எதுவாக இருந்தாலும் கம்பெனி சார்ந்தவங்க சொல்லட்டும், நாட் அதர் ஃப்ராட்ஸ். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சார் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் தர போகிறோம் செக்ஷன் கேட்டுட்ருக்கீங்க. மக்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உங்களுடைய இந்த இந்தியாவில் நீங்கள் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு, உரிமை கொடுத்துருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷனை கொடுத்துருக்குனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழுங்க அப்படி உரிமை கொடுத்துருக்கு. உங்களுடைய சுதந்திரத்தை கெடுக்கிற மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னால் அதற்கு நீங்கள் எதிர்த்து வழக்கு தொடுக்கலாம். இது உங்களுடைய உரிமை. இது எனக்கு நீங்கள் ஃபோன் போட்டு கேட்குறது அப்படிங்கிறதுல நாம் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. நம்ம கருத்து சொல்கிறது நம்ம கிடையவும் கிடையாது.
ஸோ உங்களுக்கு உங்கள் உரிமை பறிக்கப்படுது நீங்கள் நினச்சிங்கனால் நீங்கள் உங்கள் இன்னும் உரிமை பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கலாம். அது உங்களுடைய உரிமை, நீங்கள் தொடுத்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உரிமை. அசோக் ஸ்ரீநிதி எங்கள் உரிமையை கெடுக்கிறாரு, வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வழக்கு தொடுச்சு நீங்கள் தொடுத்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். அதற்கு இந்த கேடிவியின் டீம் எந்த விதத்திலையுமே தடையாகவும் இருக்காது, கருத்தும் சொல்லாது. ஏன்னால் அதுக்கு கருத்து சொல்கிறதுக்கு அது உங்கள் உரிமை தடையிட முடியாது. நான் யாரை பற்றி பேசவும் கூடாது. ஆமாம் சார், இதை பாருங்கள் சார், நிறைய பேர் கேட்குறீங்க சார், ஒழுங்காக காசு வந்துட்டு இருந்துச்சுங்க சார், இவன் தான் சார் உள்ளே பூந்து கெடுத்தான், இவன் தான் சார் பிரச்சனை பண்ணான், 9 மாதம் எப்படி சார் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், எந்த அடிப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் சார், நிறைய பேர் இந்த என்கிட்ட கேட்குறீங்க. நாங்கள் படி பதில் சொல்ல முடியும் இந்த விஷயத்துக்கெல்லாம். அப்போது அந்த அசோக் ஸ்ரீநிதி உங்கள் உரிமையை பறிச்சிருக்கான்னு நினச்சிங்கனால் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் கொடுக்க உரிமை எடுத்துக்க ஆசைப்பட்டேன், நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இதற்கு எந்த விதத்துலையுமே நாம் தடையாகவும் இருக்க முடியாது, அறிவுரையும் சொல்ல முடியாது, கருத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா அது உங்களுடைய ரைட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸ் மக்களே. உங்கள் பணம் அப்படிங்கிறதை ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சி, அதாவது பிணைன்னு சொல்கிறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடச்சி யாராவது ஒரு டைரக்டரோ எம்டியோ வெளியே வந்து தான் அதை பற்றி அவங்க பேசுவாங்க. அது வரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 8-9 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில், அதாவது ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே நூலை வேலை பார்த்துட்டு போயிட்டு இருந்த சமயத்தில் பெண்கள் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்ததை இந்த அம்பேத்கர் கசின் பதிலான அசோக் ஸ்ரீநிதி போய் பார்த்துட்டு, ஐயோ நாட்டுடைய வளர்ச்சியே கெட்டு போயிடுச்சு, இப்படிலாம் ஃபோன் பார்த்து கேப்சா அடித்து காசு சம்பாதிக்கிறாங்களா, இது எப்படி விடுறது, இது மிகப்பெரிய தவறு, 2000 crore ஸ்கேம் இதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி சிட்டி ரோமல் கண்டுபிடிச்சி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரச்சனை இங்கே நிற்குது. இது என்னை கடந்து உங்களுடைய எம்டியும் உங்களுடைய ஆக்ட்ரஸும் மீறி வரணும். ஏன்னால் ஒரு சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு லீகல் will have to take their own stand, own course of time. ஒரு டைம் எடுத்துக்கும், அந்த டைம் வரைக்கும் காத்திருக்கணும், வெயிட் பண்ணால் தான் முடியும். இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதி, பாலுமணி, ஸ்வர்ணம், பேபி, இந்த மொத்த டீம் சொல்லலாம். இவங்க ஆரம்பித்து பிரச்சனையை கலக்கி விட்டுட்டாங்க. அது வரல அவங்க பேமெண்ட் ஸ்டாப் ஆகலையே, அது வரைக்கும் அவங்க என்ன பேமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் மக்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஃப்ராடு கும்பல் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வளர்ந்து இப்படி நிற்குது, இங்கே நிற்குது. விசாரிக்கட்டும், ஸ்கீம் பற்றி விசாரிக்கட்டும், அவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசுவாங்க, அவங்க என்கொயரி பண்ணுவாங்க, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டும், எல்லாத்தையும் அவங்க பார்த்து இந்த ஸ்கீம் தப்பாக இருக்குது அப்படின்னாலுமே அது அவங்க சொல்லட்டும், இஓடபிள்யூ சொல்லட்டும். பேமெண்ட் அப்படிங்கிறத விஷயம் உங்களுடைய டைரக்டரோ எம்டியோ வெளியே வந்தால் மட்டும்தான், ஏபியில் வெளியே வந்தால் மட்டும்தான், பெண்ணில் வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. எந்த ஒரு அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ண மாதிரி எங்கேயுமே ஆர்டரில் கிடையாது. இந்த மைவி3 ஆட்ஸை பற்றின கம்பெனி ஃப்ராடு தப்புன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணவும் ஆர்டரில், கோர்ட் ஆர்டரில் இல்லாத விஷயத்தை பற்றி நாம் இங்கே பேசவும் முடியாது. ஒரு கோர்ட் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேசவும் முடியும் இந்த விஷயத்தை பற்றி. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதான் இந்த நிலவர மக்களே. என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.